சண்டே மார்னிங்னால் வந்துட்டு நீங்கள் காலையில் 8 மணி 9 மணின்னு நினச்சிக்காதீங்க. இது மார்னிங் 11:00. அதுக்காக நீங்கள் லஞ்ச் செய்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. அப்போ தான் டிஃபனே எங்கள் அம்மா செய்ய போகிறாங்க. இன்றைக்கி நான்வெஜ் கூட இல்லைங்க, வெஜ்ஜு தான். அதுக்கே இவ்வளோ லேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வானல் எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 5 வரமிளகா 5 தக்காளி இதை அப்படியே முழுசாக போட்டு நல்லா வதக்கிக்கிறாங்க. அப்புறம் ஒரு 20 பல்லு பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறாங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த தக்காளி வந்து நல்லா வெந்து வரணும், தண்ணி விட்டு நல்லா குழஞ்சி வெந்து வரணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஏன் இவ்வளோ லேட்டுன்னு பார்த்தா எங்கள் அம்மாவுக்கு டிஃபனாக என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரில. என்ன செய்யுதுன்னு யோசிச்சுட்டு அவங்கள புதுசாக ஒரு ரெசிபி செய்கிறேன்னு சொல்லிட்டு புதுசாக அவங்களே சட்னி அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சட்னியை வதக்கவே சைடில் இட்லி வேக வச்சுட்டாங்க. வதக்கின சட்னியை வந்துட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துட்டாங்க. அடுத்து என்ன தாளிப்பு தான் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி அரைச்ச சட்னியை வந்துட்டு வேறு பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம சட்னி வதக்கின வானல்லே வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக உளுந்து கடுகு இது எல்லாத்தையும் போட்டு கடுகு நல்லா பொரிய விடணும். அதேமாதிரி உளுந்து வந்துட்டு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி செவந்து வரணும். அப்புறம் கடுகு நல்லா வெடித்ததும் கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே சட்னியில் மாற்றிடலாம். இது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு கார சட்னி ரெடி. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வீட்லேயும் மார்னிங் டிஃபன் நான்வெஜ் லேட்டாக சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் எங்கள் வீட்டில் வெஜ்ஜே நாங்கள் லேட்டாக தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி யார் யார் வீட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சட்னி பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் அம்மாவும் வச்சு சாப்பிட்டு பார்த்தாங்க, சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்களை மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் லேட்டாக சாப்பிடாம சீக்கிரம் சாப்பிட்ருங்க, அப்போ தான் உடம்புக்கு நல்லது.